பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய நல்லோர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் மாற்றி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சொல்ல வேண்டிய துஆக்களையும் திக்ருகளையும் கற்று தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் சையீதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பின்வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை ஒருவர் நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் காலையிலும் மாலையிலும் ஓதி வருகிற பொழுது, காலையில் இந்த துவாவை ஓதி ஒருவர் மாலை நேரத்துக்கு முன்பு மரணித்தால் அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதேபோல மாலையில் ஒருவர் ஓதிவிட்டு காலையை பொழுதை அடைவதற்கு முன்னர் மரணித்தால் அவருக்கும் சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, நாங்களும் இந்த பிரார்த்தனையை அதனுடைய அர்த்தத்தை விளங்கி நம்பிக்கையோடும் மன தூய்மையோடும் இந்த பிரார்த்தனையை நாங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதி வருவோம். சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. யா அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கின்றேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை.